நம்ம இந்த என்எல்சி கூட 4 வாக்குகள்ல நம்ம வெற்றி பெற முடியவில்லை. ஏன்னா நான் எல்லாமே இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். என்எல்சியும் அப்படிதான். என்எல்சி எத்தனையோ கடுமையான போராட்டங்கள் நம்ம பண்ணியிருக்கிறோம். நம்முடைய நோக்கம் என்எல்சி அதோட யூட்டிலிட்டி முடிஞ்சு போச்சு. என்எல்சியோட யூட்டிலிட்டி. ஆனாலும் அங்க இருக்கின்ற பணியாளர்கள், தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் தொழிலாளர்கள் எங்கிருந்து வராங்க? முதலாளிகள் எல்லாமே பெரிய பெரிய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே பீகார், சர்மா, வர்மா அப்படிலாம் பேர் வச்சிருக்கிறாங்க. அவங்க வீட்டில் வேலை செய்யற இந்த புல் வெட்டுறவங்க, சமையல்காரங்க, அவங்க எல்லாமே குப்புசாமி, முன்சாமி, ராமசாமி. யார் அவங்கன்னா அந்த நிலத்துல இவங்க தான் இருந்தாங்க. இவங்க கொள்ளு தாத்தா, இவங்க தாத்தா அங்கதான் இருந்தாங்க. அவங்கள விரட்டி அடிச்சுக்கிட்டு இப்ப அங்க போய் புல் வெட்டுறதும் பாத்திரம் கழுவுறதும் அவங்களுக்கு கூலியா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். எவ்வளவு அநியாயம். என்எல்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது இப்ப எவ்வளோ வேற இப்ப மின்சாரம் எப்படியோ தயாரிச்சிட்டு இருக்கலாம். சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம், காற்று ஆலையிலிருந்து மின்சாரம், கடல்ல இருந்து மின்சாரம், நீர்ல இருந்து மின்சாரம், ரினியூபிள் எனர்ஜி எல்லாம். இவங்க நிலத்தை நாசப்படுத்தி, நிலத்தை அழிச்சு, கரியை எடுத்து அதை எரிச்சு சாம்பலாக்கி, சுற்றுச்சூழலை அழிச்சு, அதெல்லாம் தேவையில்லை இருக்கிற வரைக்கும். ஆனாலும் அங்க இருக்கின்ற தொழிலாளர்கள் சுயமரியாதையில் வாழ வேண்டும், அங்க வேலையை கொடுக்க வேண்டும். ஏன்னா பாலு அவர்கள் சொன்னது போன்ற நீங்கள் தலைவர்கள், நீங்க ஒவ்வொருவரும் நீங்க தலைவர்கள், திறமையானவர்கள், தலைமை பண்பு உள்ளவர்கள். நீங்க தைரியமா போய் கேளுங்க. உங்க அங்க துறையில் இருக்கின்ற அதிகாரிகள் தைரியமா பேசுங்க. ஆனா டீசென்டா பேசுங்க. தைரியமா பேசுங்க, டீசென்டா பேசுங்க. நீங்க பேசினாலே போதும். உங்களுக்கு நாங்க இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த அன்புமணி ராமதாஸ் என்னைக்குமே இருப்பான். உங்களுக்கு பாலு அவர்கள் சொன்னார்ல, சட்ட ரீதியில் உங்களுக்கு என்ன ஒரு போட்டாலே உங்களுக்கு என்னென்ன அறிக்கைகள் வேணும் எல்லாம் உங்களுக்கு வர அறிக்கைகள் நீங்க கொடுத்த இன்புட்ஸ் தான். தினம் அறிக்கைகள் வந்துட்டு இருக்குன்னா அதுல ஒரு சில நாள் 2, 3 அறிக்கைகள் கூட வருது. நீங்க கொடுக்குற இன்புட்ஸ் தான் எல்லாமே. அறிக்கைகள் எல்லாமே நீங்க உங்களுக்காக செய்யறது தான். உங்க பகுதியில் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்குதா இல்ல. அதனால போக்குவரத்து துறையா இருந்தாலும் சரி, மின்சாரத்துறையா இருந்தாலும் சரி, மின்சாரத்துறை பாத்தீங்கன்னா 1,45,000 கோடி ரூபாய் கூடுதல் வருமானம் இந்த 4 ஆண்டு காலத்துல மின்சாரத்துறைக்கு வந்திருக்குது. 1,45,000. ஆனாலும் என்ன நட்டத்தில் ஓடிட்டு இருக்குது. ஏன்? கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன். மின்சாரம் எங்க இருந்து வாங்குறாங்க? தனியார் கிட்ட இருந்து வாங்குறாங்க. தமிழ்நாட்டுடைய மின் தேவைகள் பாத்தீங்கன்னா 18,000 மெகாவாட். மின் உற்பத்தி 36,000 மெகாவாட் தனியார் அரசு துறையில். தேவைகளோட உற்பத்தி 2 மடங்கு அதிகம். ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்க? யார்கிட்ட இருந்து அதிகமா வாங்குற? தனியார் துறையிட்ட இருந்து வாங்குறாங்க. எவ்வளவு வாங்குறாங்க? 9 ரூபாயில இருந்து 15 ரூபாய் வரைக்கும் ஒரு யூனிட். அதே மின்சாரம் அரசு துறையில உற்பத்தி செய்யறது எவ்வளவு தெரியுமா? 3 ரூபாய். 3 ரூபாயில உற்பத்தி செய்கின்ற மின்சாரத்தை இவங்க தனியார் துறையில 9 ரூபாயில இருந்து 15 ரூபாய் வரைக்கும் ஒரு யூனிட் வாங்கி அதுல எவ்வளவு இவங்களுக்கு கமிஷன் வருது? பாதி வரும். அதுக்காக தான், அதனாலதான் நஷ்டத்தில் ஓடிட்டு இருக்குது. திமுக அரசு இந்த 4 ஆண்டு 5 ஆண்டு காலத்தில் ஒரு புதிய மின் திட்டம் கூட கொண்டு வரல. ஒரு புதிய மின் திட்டம் கொண்டு வரல. ஏன்? லஞ்சம். 4 ஆண்டு காலத்தில் 4 முறை மின்சார கட்டணத்தை உயர்த்திய பிறகும் 1,45,000 கோடி லாபம் இல்ல, கூடுதல் வருமானம் வந்த பிறகும் நட்டத்தில் ஓடிட்டு இருக்கு. போக்குவரத்து துறையும் அவ்வளவுதான். அவங்களுக்கு வேண்டியது காசு. சென்னையில பாத்தீங்கன்னா எல்லாம் பழைய பஸ். திடீர்னு பார்த்தா பஸ்ல இருந்து உட்காந்துட்டு இருப்பான், திடீர்னு காணாம போயிடும். எங்கடா பின்னாடி தேர்னா கீழே ரோட்ல படுத்துட்டு. அன்னைக்கு பார்த்தா கண்டக்டர் காணும். இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலை. வெக்கக்கேடு. ஒவ்வொரு துறையும் இப்படிதான் இருக்கு. அதனால இதெல்லாம் நீங்கள் மனசில் வைத்து இந்த செய்திகள்லாம் எல்லாத்துக்கும் சொல்லுங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு மாற்றம், அவசியமான மாற்றம், அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும். இந்த மோசமான திமுக ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும்.